ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜர். இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்லிங் ஷாட்டு. இந்த ஸ்லிங் ஷாட்டை வந்து இந்தியன் ஸ்லிங் ஷாட்டுங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து நமக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக அமைச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேமோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த ஃப்ரேமோட டைமென்ஷன் எப்படி இருக்குது, இதோட அக்யூரன்சி அப்புறம் பவர் எப்படி இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இந்த பாக்ஸை இந்தியன் ஸ்லிங் ஷாட்டுங்கிற ஒரு வெப்சைட்லேருந்து தான் அமைச்சிருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்குங்கிறத வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லிங் ஷாட் ரிலேட்டடான எந்த விதமான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் அவங்க வெப்சைட்டில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம சேனல் நேமை வந்து கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே இவங்க இப்படி தான் இந்த பொருட்கள்லாம் வச்சு அமைச்சிருந்தாங்க. இந்த பொருட்கள் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே என் கையில் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு ஸ்லிங் ஷாட் ஃப்ரேமை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணுறோன்னா அந்த ஃப்ரேமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ அதனாலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து அந்த ஃப்ரேமை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பர்சனலாக அந்த ஃப்ரேமோட லுக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இப்போ இந்த வீடியோவே பண்ணுறேன். இந்த ஃப்ரேமோட சேர்த்து நமக்கு 5 டைப்ஸில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நமக்கு பவுச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதோட என்னோட ஃபேவரட்டான 0.65 ப்ரிசிஸோட ரப்பர் பேண்டை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்லி ப்ரிசிஸோட 0.65 ரப்பர் பேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ரப்பர் பேண்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட லைஃப் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதோட கலரும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிடும். இப்போ என்னோட கையில் மேலே இருக்கிறது வந்து புது ப்ரிசிஸு, இப்போ நம்ம இந்தியன் ஸ்லிங் ஷாட்லேருந்து கொடுத்தது. அதே கீழே இருக்கிறது 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணுற ப்ரிசிஸு. ஸோ ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொதுவாக இந்த ரப்பர் பேண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறப்ப அதோட மூலக்கூறுகள் வந்து ரொம்ப இறுக்கமாயிடும். அதனால நம்ம ரப்பரை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த மூலக்கூறுகள் விரிவடைகிறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உடனே பேண்டு கட் ஆகிடும். அதனால இதை நம்ம வாங்கினோன்னா ஒரு 6 மந்த் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும் இதில் பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் இதில் அக்யூரன்சி அதுக்கப்புறம் பவர் எல்லாமே குறையும். இதை நான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரீசரில் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்தால் இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைய தான் செஞ்சிச்சு. இந்த பாக்ஸில் இருக்க பேண்ட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டு 6 மந்த்தில் யூஸ் பண்ண பேண்ட்ஸு. இந்த பேண்ட்ஸை பார்க்குறப்பே நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நமக்கு இந்த பேண்டை தான் நமக்கு இந்தியன் ஸ்லிங் ஷாட்லேருந்து கொடுத்தாங்க. இந்த பேண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்டர் லென்த் அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி லென்த்தாக இருக்கிற பேண்டை நம்ம என்ன டேப்பரில் கட் பண்ணி எப்படி பேண்ட் செட் ரெடி பண்ணுறங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ப்ரிசிஸ் பேண்ட்லேயே நிறைய டூப்ளிகேட் பேண்டும் வரும். ஸோ ப்ரிசிஸ் பேண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டார்க்கான கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ப்ரிசிஸ் இல்லைங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் ரப்பரை ஸ்டோர் பண்ணுறப்ப அதிகமாக ஹீட் இல்லாத இடத்துலையும் வெளிச்சம் இல்லாத இடத்துலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரப்பரோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. நான் மோஸ்ட்லி 8mm அம்மோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அம்மோக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பவுச்சை வந்து யூஸ் பண்ணினேன். பவுச்சு பெருசாக போயிட்டாலும் சின்னதாக போயிட்டாலும் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். நமக்கு 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் பவுச்சஸ் அமைச்சிருக்காங்க. அதில் 4 வந்து பிட் பவுச்சஸ். நீங்கள் ஸ்லிங் ஷாட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிட் பவுச்சஸே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிட் பவுச் இல்லாமல் மற்ற விதமான பவுச்சஸை யூஸ் பண்ணுறப்ப அம்மோ வச்சு ஹோல்ட் பண்ணுறப்ப பவுச்சை சமமாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சரியான பிட் பவுச் யூஸ் பண்ணீங்கன்னா அம்மோ வச்சு ஹோல்ட் பண்ணுறப்பே நீங்கள் சமமாக பவுச்சை ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் சமமாக பவுச்சை பிடிச்சா மட்டும் தான் அக்யூரன்சி டிஃபர் ஆகாது. அதே போல் டார்கெட்டை ஈஸியாக ஹிட் பண்ண முடியும். நம்ம ஒரு பவுச்சு சூஸ் பண்ணுறப்ப அந்த பவுச்சோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு, அந்த பவுச்சோட ஃப்ளெக்சிபிள் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு, அதே போல் அந்த பவுச்சோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குன்னு, இப்படி நீங்கள் பவுச்சை சூஸ் பண்ணால் மட்டும் தான் ஹேண்ட் ஸ்லாப்பு மற்றும் ஸ்டீல் பல்க்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இது வரைக்கும் நான் எக்கச்சக்கமான பவுச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுச்சஸ் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக ஷூட் ஆன பவுச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிட் பவுச்சஸ் மட்டும்தான் எனக்கு ஷூட் ஆனது. லாஸ்ட்டாக சைனாவில் நடந்த இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வரைக்கும் நிறையா ஷூட்டர்ஸ் யூஸ் பண்ணது வந்து பிட் பவுச்சஸ் தான். இவங்க நமக்கு சென்ட் பண்ண பவுச்சஸ்லேயே இந்த 3 பவுச்சஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட நானும் நிறைய விதமான பவுச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்டரில் இருக்கிற ப்ரௌன் கலர் பவுச்சஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. மோஸ்ட்லி நான் ஒரு பொருளை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அந்த பொருளை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நமக்கு பவுச்சு கிடைச்ச ஒரு 10 நாளாக வந்து எல்லா பவுச்சுமே நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ண பவுச்சிலே இந்த பவுச்சு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. யாரும் இந்த பவுச்சு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பவுச்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பவுச்சை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம வீடியோட முக்கியமான பார்ட்டுக்கே வந்திருக்கோம். நமக்கு இவங்க அனுப்பின ஃப்ரேம் வந்து இதே போல் ஒரு கவருக்குள்ளே தான் இருக்கும். இந்த கவருக்குள்ளே ஃப்ரேமோட ஃபோர்க்கு தனியாகவும் ஹேண்டில் தனியாகவும் இருக்கும். அதோட ஆலன் கீ செட்டப் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்ஃபெக்டான ஸ்லிங் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஹேண்டிலும் சரி அதோட ஃபோர்க்கும் சரி உங்கள் கையோட கச்சிதமாக உட்கார்ற மாதிரி இருக்குன்னு. பொதுவாக சைனீஸ் அண்ட் வியட்நாமீஸோட கை வந்து இந்தியன்ஸோட கையை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனாலேயே அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரேமோட வைட் லென்த் பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். அதனால் உங்கள் கையோட அகலத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணினு. இந்த ஃப்ரேமை கடைசி 10 நாளில் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணதில் அம்மோ ஹிட் பண்ண மார்க்ஸ் கொஞ்சம் இருக்கும். இந்த ஃப்ரேமோட குவாலிட்டியும் வெயிட்டும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறப்பே ஒரு ப்ரீமியமான ஸ்லிங் ஷாட்டை நீங்கள் பிடிக்கிற மாதிரி நல்லா உணர முடியும். இதோட ஃபோர்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட வைட் லென்த் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் இருக்குது. ஸ்லிங் ஷாட்டோட வைட் லென்த் அதிகமாக போக போக அம்மோ பாஸ் ஆகிற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வெலாசிட்டியும் அதிகமாக போகும். பொதுவாக ஸ்லிங் ஷாட்டில் 8 சென்டிமீட்டர் வைட் லென்த் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்.
அதே போல் ஃபோர்க்கோட ஒரு பக்கம் 2 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 2 சென்டிமீட்டர், சென்டர் கேப் 4 சென்டிமீட்டர் இருக்கிறப்ப நீங்கள் எந்த பொசிஷனில் ஸ்லிங் ஷாட்டை ஹோல்ட் பண்ணி டார்கெட்டை எய்ம் பண்ணாலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பொதுவான ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்கும். அதே போல் ரப்பர் அட்டாச் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் வித் ஆலன் கீ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க்கில் 16 டிகிரி ஆங்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால லாங் ரேஞ்ச் டார்கெட்டில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஹேண்டிலோட லென்த் மட்டும் பர்ஃபெக்டாக 9 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் ஃபோர்க்கு அட்டாச் பண்ணதோட டோட்டல் லென்த்து வந்து 13 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஸ்லிங் ஷாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ரப்பர் அட்டாச் பண்ணுறதுக்காகவும் சில ஆலன் கீ செட்டப் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 90 டிகிரியில் எய்ம் பண்ணுறதுக்காக ஒரு சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிங் ஷாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ரூஸ் இருக்கிற பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுன்னு. அப்போ தான் நீங்கள் 16 டிகிரி ஆங்கிளை யூஸ் பண்ணி லாங் ரேஞ்ச் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோர்க்கை ஹேண்டில் இருக்கிற கேப்பில் ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டா இந்த ஸ்லிங் ஷாட்டை கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் ரப்பர் அட்டாச் பண்ணுறதுக்கான ஆலன் கீ செட்டப் பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைப்பில் உள்ள ஆலன் கீ செட்டப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆலன் கீயை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு சேஃப்டியாக வச்சுக்க பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த ஆலன் கீயை பயன்படுத்தி ஃபோர்க்கில் வர ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை அழுத்தி பிடிக்கிறப்ப ஏற்படுற கேப்பில் நீங்கள் ரப்பர் அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் ரப்பர் அட்டாச் பண்ணிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணுறப்ப அதிகமான டைட் வைக்க தேவையில்லை. நீங்கள் அதிகமாக டைட் வச்சிங்கன்னா ரப்பர் அந்த இடத்துல கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒரு மீடியமான பவரில் நீங்கள் டைட் வச்சா போதுமானது. நம்ம ரப்பரெல்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 90 டிகிரியில் எய்ம் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை ஃபிக்ஸ் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த சைட்டை வச்சு எய்ம் பண்ணுறதுலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு லாங் ரேஞ்சு போக போக எய்மிங் பாயிண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். டோட்டலாக இந்த ஸ்லிங் ஷாட்டோட வெயிட் வந்து 340 கிராம் இருக்குது. டோட்டலாக இந்த ஸ்லிங் ஷாட்டோட லுக் அண்ட் கிரிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பொதுவாக நீங்கள் ஸ்லிங் ஷாட்டை ஹேண்ட் ஷேக் ஆகாமல் பிடிச்சா மட்டும்தான் அக்யூரன்சி கரெக்டாக அமையும். அதனாலேயே கொஞ்சம் கூட கையை ஆடாத மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லிங் ஷாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா ப்ரைஸ் வருது. இந்த 3000 ரூபாய்க்கு இந்த ஸ்லிங் ஷாட் ஃப்ரேம் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. இதில் வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி 3 டிஃப்ரெண்ட் மெட்டல்லையும் அவைலபிள் இருக்குது. இந்த ஸ்லிங் ஷாட் ஃப்ரேமோட அக்யூரன்சி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.